ஹாய் வீவர் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் நம்ம கார்த்தியும் ரேவதியும் பிடிச்சிருக்கோ அவங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்தி வந்து ஒரு வழியாக வந்து அங்கே ஏர்போர்ட்டில் வந்துட்டார். ஏர்போர்ட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் ரேவதி டிக்கெட் வாங்கி எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப எல்லா உண்மையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ ரேவதிக்கு வந்து ஒரு ஷாக் ஆகுது. இதெல்லாம் பண்ணது சித்தியா வேணும், ஏன் இப்படிலாம் பண்ணுறாங்க, சித்திக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைன்னு சொல்லும்போது, உங்கள் சித்திக்கு எப்பயுமே அறிவில்லை ரேவதி, அது மட்டும் இல்லாமல் வந்து உன்னைய வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்தி பார்க்குறாங்கன்னா எவ்வளோ தைரியம் அவங்களுக்கு, நான் ஏதாவது பண்ணி ஆகணும், எவ்வளோ பண்ணாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே கோவப்படுறாங்க. சரி, ரேவதி பார்த்து நீங்கள் கோவப்படாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேவதி, நான் என்ன சொல்கிறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போயே பார்த்து வந்து ரேவதிக்கு வந்து ஃப்ளைட் கிளம்ப போகுது. சாமுண்டீஸ்வரி கரெக்டாக வந்துடுறாங்க. என்ன ரேவதி என்ன இங்கே பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைம்மா பேசலம்மா, மாமா கிட்ட பேசிட்டு இருந்தேன் சொல்லும்போது, இவங்கிட்ட என்ன பேச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இதை எப்படி வந்து கார்த்தி தடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்தி வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட் வந்து டூப்ளிகேட்டுன்னு சொல்லி முடிக்குங்களாட்டி வந்து சாமுண்டீஸ்வரி வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இது வந்து இன்னும் வந்து எந்த அளவுக்கு வந்து சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து எப்படி ஊருக்கு போகாமல் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.